ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் வந்து இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா கிரவுண்டில் உட்காந்து ஒரு பெரிய பருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். பக்கத்துலேருந்து அந்த காகம் வந்து அது மேலே குத்தி குத்தி அதை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தது. ஆனால் கழுகு வந்து அதை கண்டுக்கவே இல்லை. இந்த பருந்து கழுகு வந்து அதை கண்டுக்கவே இல்லை. கழுகு என்ன செஞ்சது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த மேலே உட்காந்து கொத்திட்டு இருக்கிற காகத்தோட சேர்ந்த மாதிரியே அப்படியே வானத்தை நோக்கி மேலே பறக்க ஆரம்பிச்சிது. சல்லுன்னு ஒரு ஃப்ளைட் போகிற மாதிரி இருந்தது. பார்த்துக்கிட்டே இருந்த கடைசி வரைக்கும் அது போகிறது என்ன ஆகுதுன்ட்டு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சு, அந்த காக்காவனால் ஆக்சிஜன் குறைவாக இருக்கிறனால மூச்சு திணறி அந்த மேலேருந்து சுருண்டு அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிது. தரைக்கு நேரம் வந்துருச்சு. இதுலேருந்து நமக்கு பாடம் என்னென்னா, நமக்கு முன்னேற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம தூரம் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்ம பாதை தடைப்படும் இல்லையா. நாம் பாட்டுக்கு நம்ம பாதையில் போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனைகள் தானாக விலகிடுங்கிறதுக்கு இந்த கழுகு காகம் வந்து ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. நாமளும் இதுலேருந்து கற்றுக்கலாம்ல. முயற்சி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பாய்.